ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ஜேஎஸ்என் செல் சர்வீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஎஃப்பி பிராண்டோட மைக்ரோவேவ் ஓவன் அன்பாக்சிங் அண்ட் டெமோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. சரி, வீடியோக்காக திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுறேன். பேக்கிங்லாம் ஒரு பர்ஃபெக்டாக தான் இருக்குது. திரும்பக்கோள் போட்டு ஃபுல் ப்ரொடக்ஷனோடு தான் இருக்குது. நமக்கு உள்ளே பார்த்தோன்னா ஒரு பாலித்தீன் பேப்பர் போட்டு உள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கைடு, ஐஎஃப்பி பிராண்டோடது. ப்ளஸ் நமக்கு ஒரு குக் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 16 டெலிஷியஸ் ரெசிபீஸ் இருக்குன்றாங்க. நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், அந்த மாதிரி ஒவ்வொரு சைடுக்கான டிஷ்ஷும் இருக்குது. இப்போ நம்ம ஓவன் எடுத்து கீழே வச்சு செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்ட்டு. நம்ம இப்போ ப்ளக்இன் பண்ணி ஆன் பண்ணியாச்சு. அதை பாருங்கள், வீடியோவில் உங்களுக்கு தெரியும் ஆன் ஆகிருக்கிறது. வாங்க உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாரி, நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்காதே நம்ம ஆன் பண்ணி விட்டோம். உள்ளே பார்த்தோங்கன்னா உள்ளே அசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க. ஒரு ரொட்டேட்டிங் வீல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு கிளாஸ் பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது உள்ளே வச்சு அசம்பிள் பண்ணணும்னு நினைக்கிறேன். உள்ள ரொட்டேட்டிங் ரேடை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே அந்த கிளாஸ் பிளேட்டை வச்சு லாக் பண்ணிடணும். கிளாஸ் பிளேட்டை வச்சு லாக் பண்ணக்குள்ளே ரொட்டேட் பண்ணி லாக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கிளாம்பில் லாக் ஆகிற மாதிரி. வேறு லாக் ஆகிடுச்சு. நமக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் கோட் பெயிண்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பெருசாக டேமேஜ்லாம் எதுவும் ஆகாது. உள்ளே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கப் மீல் நான் இப்போ ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு ரைஸ் எடுத்துக்கும். கப் மீல் எடுத்து ஸ்டார்ட் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆகிடுச்சிங்களா. இப்போ 400 கிராம் எடுத்துருக்கு ரைஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டபுள் டேப் பண்ணோன்னா ஒரு 400 கிராம்லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடும். 400 கிராம், 600, 800 கிராம்ட்டு 400 கிராம் ஆனாச்சா 4 மினிட்ஸ் உள்ள ரன் டைம் ஆகிட்டே இருக்கும். இது பாருங்கள், உள்ளே ரொட்டேட் ஆகுது. அப்படியே இங்கே டைமரும் ஓடிட்டுருக்கு. இந்த ஓவனோட கெப்பாசிட்டி பார்த்தோன்னா ஒரு 24 லிட்டரு. இது வந்து 10 அட்ஜஸ்டபிள் பவர் லெவல் இருக்குது. அந்த பட்டன் பார்த்துட்டோம்னா அதுதான் மல்டி ஸ்டேஜ் குக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா லார்ஜ் பட் பவுடர் கோட்டிங் அதை தான் தெரியும். இது வந்து 3 இயர்ஸ் உங்களுக்கு வாரண்ட்டி இருக்கும். நம்ம இதை க்ளீன் பண்ணால் ரொம்ப ஈஸி தான். ஸ்டீம் க்ளீனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம பவுலில் வாட்டர் ஃபில் பண்ணி அதுக்குள்ளே வச்சு நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா அது ஸ்டீம் க்ளீனர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சைல்டு லாக் சேஃப்டி இருக்குது. அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தான் சைல்டு லாக் சேஃப்டி. அது நம்ம இப்போ ரன் ஆயினுக்குள்ளே டக்குன்னு ஓப்பன் பண்ணோங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். வேறு ஆஃப் ஆகிடுச்சிங்களா, இது மாதிரி தான் இருக்கும். ஓவராலாக பார்த்தோன்னா மைக்ரோவேவன் குட்டு தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.